நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பூர்ண சந்திரனுடைய மரணம் இந்துக்களிடையே ஏற்பட்ட பெரிய மாற்றம், அலறி அலறி துடிக்கும் திராவிட கூட்டம். உண்மையாகவா திராவிட கூட்டம் அலறுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியாவில் நீ போய் இந்த பூர்ண சந்திரனுடைய தீக்குளிப்பு விஷயத்தை பற்றியோ இல்ல அவருடைய மரணத்தை பற்றியோ அவருடைய பின்புலத்தை பற்றியோ நீ போட்டுன மறாவது நிமிடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வயலட் அப்படின்னு பிளாக் பண்ணிடுறாங்க, இல்ல நீக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு பயந்து போயிருக்குது. ரெண்டாவது, பூர்ண சந்திரனை பற்றி யாரெல்லாம் யூடியூப்ல பேசுறாங்களோ அவங்க கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையானது விசாரிக்க ஆரம்பித்து விடுகிறது. சாமி கொஞ்சம் பார்த்து பேசு, பதட்டத்தை உருவாக்கிடாத, மத கலவரத்தை உருவாக்கிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போதெல்லாம் அன்பா கேட்டுக்கிறாங்க. சில நேரங்கள்ல போன் பண்ணியும் விசாரிக்கிறாங்க. இந்த கண்டென்ட்டை பேசாம இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக திராவிட கூட்டமானது அலறி அலறி போய் தான் இருக்குது என்பது நன்றாக தெரிகிறது. ரெண்டாவது, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இது ஒரு செய்தியாக கூட இடம்பெறாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஒன்று, மதக்கலவரமாகிடக்கூடாது. ரெண்டு, இந்துக்களிடத்துல ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கிடக்கூடாது. அதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கமானது பார்த்து பார்த்து காய் நகர்த்தி கொண்டிருக்குது. ஆனா சமூக வலைத்தளத்துல சாமி பூர்ண சந்திரனை தவிர வேற செய்தியே நம்மளால பார்க்க முடியல. முடிந்த அளவுக்கு அந்த பூர்ண சந்திரனுடைய குடும்ப நிலையும் அவன் படித்த படிப்பும் அவனுடைய பக்தியும் இந்து மதத்துக்கு அவன் ஆதரவா இருந்ததும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை எடுத்து போட்டு திமுக எதிராக பேசுறாங்க. ஆனா அது திமுக எதிராக பேசாத அளவுக்கு பாத்துக்கிறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியானது கோச்சிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்துல பூர்ண சந்திரனுடைய மரணம் என்பது உண்மையாகவே சமூக வலைதள வாசிகள் மத்தியில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுலயும் 10 ரூபாயில முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை ஒரு உயிர் பறிபோய் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக ஆதரவாளர்களே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்குது. இப்போ திமுகவில் யாரும் இந்துக்கள் இருக்க மாட்டாங்களா? பக்திமான்கள் இருக்க மாட்டாங்களா? திமுக இருக்கவங்க அத்தனை பேரும் திராவிட கொள்கையில ஊறி போனவங்களா? கடவுள் மறுப்பாளர்களா? இந்த உயிர் பறி போனதை பற்றி திமுக இருக்கவனுக்கு எவனுக்குமே வருத்தம் இருக்காதா? கவலை இருக்காதா? அவனுக்குலாம் கண்ணீரே வராதா? 2 பிஞ்சு குழந்தைகளை விட்டுட்டு போலீஸ் பூத்துக்குள்ள போயிட்டு பெரியார் சிலை முன்னாடி இருக்குது, நான் தீ குளிக்கிறேன், அடுத்த வருடமாவது வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபம் ஏத்துங்க, என்ன மன்னிச்சிடுங்க பெற்றவங்களே பிள்ளைகளே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தீக்கு இறைக்காக்கி கொண்ட இந்த விஷயமானது திமுக இருக்கக்கூடிய இந்துக்களை அசைத்து பார்க்காதா? இந்துக்களுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாத பொழுது நபர் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா இருக்கிறான், இஸ்லாமியன் இஸ்லாமியனா இருக்கிறான். ஆனா இந்து திமுக இருந்தாலும் இந்துவா ஏண்டா இருக்க மாட்டேற? இப்போ கிறிஸ்துவனும் இஸ்லாமியனும் அவனவனுடைய மத அடையாளத்துடன் இருப்பதனால தானே திமுக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுது. ஆனா ஒரு இந்து திமுகவில் திராவிடனா இருப்பதனால, திமுக காரனா இருப்பதனால, நம்ம முதலமைச்சர் ஐயா குடும்பத்துக்கு விசுவாசமா இருப்பதனால அங்க இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்வது கிடையாது. நீயா இருந்தா உனக்கான மரியாதை கிடைக்கும். உன்னுடைய தன்மானத்தை கேள்விக்குறியாக்குறது திமுக. கொஞ்சம் தயவு செய்து உன்னுடைய பண்டிகைக்காவது வாழ்த்து சொல்ல சொல்லேன். கட்சி தலைவராக சொல்லக்கூடாது, கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, அதை மீறி சொல்லக்கூடாது, வாஸ்தவம். ஆனால் முதலமைச்சர் திமுக காரன் மட்டுமா ஓட்டு போட்டு வெற்றி பெற்றாங்க? இல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மட்டுமா ஓட்டு போட்டு வெற்றி பெற்றாங்க? இல்லையே, இந்துக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? திமுக இந்துக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க நம்பிக்கைக்கு வாழ்த்து சொல்லணுமா இல்லையா? நபர் நான் என்ன சொல்றேனோ அதான், நான் எதை வாழ்த்துறனோ அதான் பண்டிகை, நான் எதை கொண்டாடுறனோ அதான் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகார தனத்துல கட்சிக்குள்ள இருக்கிறவனை அடக்கி ஒடுக்கி வைத்திருப்பது எந்த விதத்துல நியாயம்? நான் சொல்றது மட்டும் பேசு, நான் சொல்றது மட்டும் பரப்பு, நான் சொல்றது மட்டும் கொண்டாடு அப்படின்றது இது ஒரு நவீன அடிமைத்தன்மை கிடையாதா? ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு அடிமைத்தன்மையானது திமுகக்குள்ள இருக்கலாமா? இதெல்லாம் கடந்த காலங்களில் இந்துக்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது, சனாதனத்துக்கு எதிராக டெங்கு போல மலேரியா போல கொரோனா போல ஒழிக்கணும் என்று சொல்லுகின்ற போதெல்லாம் சமூக வலைத்தளத்துல திமுகவினரை பார்த்து கேள்வி கேட்டாங்களே. அப்போதெல்லாம் வராத ஒரு மனமாற்றம் இப்போ திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில வந்திருக்கிறது. நீதிமன்றமானது தீபம் ஏற்றுங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருக்குது. நீதிமன்றத்துக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய உணர்வுகள் பற்றி தெரியாதா?
மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி தெரியாதா? அவங்க தீபம் ஏற்றுவது நியாயமா அநியாயமா என்று தெரியாதா? தீபம் ஏற்றுவதனால 2 மதக்காரர்களுக்கு பிரச்சனை வரும் என்று நீதிமன்றத்துக்கு தெரியாதா? அதெல்லாம் உணர்ந்ததுனால தானே மலையே போய் பார்வையிட்டு வந்து அதுக்கு பிறகு தீபம் ஏற்றுங்க. அதுலயும் கோயில்ல இருக்காங்க இல்லையா அலுவலர்கள், அவங்களுக்கு தான் உத்தரவிடுகின்றார்கள். மலை மேல போக வேண்டியது, எண்ணெயை ஊத்த வேண்டியது, தீபத்தை ஏற்ற வேண்டியது முடிஞ்சு போச்சு. ஆனா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்தது அப்படின்னு 2 நீதியரசர்கள் பெஞ்சில் கூட போய் இவங்களால தான் நாங்க வந்து பார்த்தா தீபம் ஏற்றல, இவங்க தான் வந்து பார்த்தா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தனா பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க, ஸோ அதனால மதக்கலவரம் வந்துடும் அப்படின்னு வந்து யாரையும் அடையாளம் காட்டவே இல்லை. பிரச்சனை வரும், சட்ட ஒழுங்கை கெட்டுப்படும் அப்படின்னு சொன்னாங்களே கண்டி யாரால கெட்டுப்படும் என்பதுக்கான பதில காவல்துறையும் சொல்லல, திமுக அரசாங்கம் சொல்லல. அப்ப நல்லா தெரியுது வாக்கு வங்கி என்று அது பின்னாடியே ஓடினதுனால தான் இன்னைக்கு ஒரு உயிரானது பறி போயிருக்கிறது. மனிதாபனம் உள்ள எந்த ஒரு திமுக இருக்கக்கூடிய இந்தும் இதை ஆதரிப்பானா? நீங்க சொல்லுங்க. இப்ப பூர்ண சந்திரனை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். பூர்ண சந்திரனுக்கு 40 வயது, MBA பட்டதாரி. நல்லது எது கெட்டது எது என்று சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. MBA படிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்பு அதிகாரி தான், நிர்வாகம் தெரிஞ்சவர் தான். ஒவ்வொரு மக்களையும் பார்ப்பாரு, ஒவ்வொரு மக்களும் என்ன ஓட்டத்தையும் புரிந்து கொண்டு இருப்பாரு. அதுலயும் பக்திமானவர். இப்படி எல்லா விதத்திலையும் ஆய்ந்து அறிந்த படித்த மாமனிதன். 40 வயது அவருக்கு. எவ்வளவு பெரிய அனுபவம் இருந்திருக்கும். ஏதோ ஒரு 18, 20, 25, 30, 35 இந்த மாதிரி வயது இருந்தா கூட பரவாயில்லப்பா, இளவட்டம், பயமறியாது, உணர்ச்சி வசப்பட்டு மரணம் அடைந்து விட்டார், தன்னைத்தானே தீக்கு இரையாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். 40 வயது, அனுபவம் பெற்ற வயது, நல்ல பக்குவமான நடுத்தர வயது கொண்ட பூர்ண சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தீக்கு தன்னை இரையாக்கி கொள்ளுகின்றான் என்றால் இந்த திமுக செய்கின்றதும், ஏன்னா பூர்ண சந்திரனே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றார். நாம ஏதோ வந்து பார்த்தா திமுக மீது பழி சொல்றதா நினைச்சு கொள்ள வேண்டாம். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஆளுங்கட்சியானது தீபம் ஏற்றவில்லை. அடுத்த ஆண்டாவது வந்து பார்த்தா தீபம் ஏற்றுங்க. பாருங்க, பெரியாருக்கு முன்பாகவே நான் தன்னைத்தானே தீபமாக எரித்துக் கொள்கின்றேன், மாலையில வந்து பார்த்தா தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். அதுலயும் மெடிக்கல் ரெப்பா இருந்திருக்கிறாரு. அப்போ எத்தனை கடைகளுக்கு போயிருப்பாரு, எத்தனை வீட்டுக்கு போயிருப்பாரு, எத்தனை கஸ்டமரை பார்த்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய பூர்ண சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல மக்களும் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருப்பார்கள். என்னையா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்ற மாட்டேங்குது ஐயா, இல்ல நம்பிக்கை அற்றவர்கள் இருக்காங்களா, என்ன ஐயா கோர்ட் உத்தரவிட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் செயல்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்த சமூகமும் வந்து நம்ம பூர்ண சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தத்துக்கு அழைச்சி சென்ற மாதிரி தான் தெரிகிறது. அதனால்தான் பூர்ண சந்திரனை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்தலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் காதலியே போட்டுக்கொள்ள மாட்டேங்குது, நம்ம ஏதாவது செய்யணும் என்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறது. ஸோ அதனாலதான் எனக்கு தெரிந்து இந்த தற்கொலை முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு நல்லா தெரியுது. இந்த தற்கொலை முடிவு பொறுத்த வரைக்கும் நியாயமானது கிடையாது, நேர்மையானது கிடையாது. இந்த தற்கொலை முடிவினால பெரிய வெற்றியும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா தூங்கி இருந்தவனை இப்ப கொஞ்சம் தட்டி எழுப்பின மாதிரி தெரியுது. இந்துக்கள் கண்டிப்பாக விழிப்படைந்திருப்பாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி 40 வயது ஆளு சேல்ஸ் ரெப்பா இருந்திருக்கிறாரு, MBA படிச்சிருக்கிறாரு. பல நேரங்களில் தன்னுடைய டாடா ஏஸ் மூலமாக பழங்களை கொண்டு வந்து விற்கக்கூடிய ஆளா இருக்கிறாரு. சம்பவத்தன்றும் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்ல பழங்களை கொண்டு வந்திருக்காரு, வித்திருக்காரு, மறுபடியும் பெரியார் சாயை பார்த்திருக்கிறாரு. பிறகு அவுட் போஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற தல்லாக்குளம் புறவழி சாலையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பூத்துல போய் ஆள் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த பெட்ரோலை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தன் மீது ஊற்றிக்கொண்டு அந்த போலீஸ் பூத்தை பூட்டிக்கின்னு உள்ள தீ வச்சுக்கிட்டாரு. பிறகு தீ உடல் முழுவதும் எரிகிறது. பிறகு வந்து வெப்பம் தாங்க முடியாம அவர் வந்து பாத்தீங்கன்னா கத்துறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தா காப்பாற்றலாம் என்று அங்க இருக்கின்ற தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. ஆனா அதுக்குள்ளாக உடல் கருகி போகிறது. மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகின்ற போது வழியிலே அவர் உயிரிழந்து விடுகின்றார். ஸோ ஆனா அதற்கு முன்பாக நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கான விளக்கத்தை தெல்ல தெளிவாக எழுதியிருக்கின்றார். எங்க பசங்க கிட்ட வந்து நான் ரொம்பவே பாசமா இருப்பேன், எங்கிட்ட தான் என் பசங்க ரொம்ப பாசமா இருக்கும். நான் இல்லை என்றாலே வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு மன அழுத்தம் வரும், ரொம்ப கவலை ஆயிடுவாங்க. கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க எங்க பசங்களுக்கு அப்படின்னு பூர்ண சந்திரன் வந்து சொல்லியிருக்கின்றார். ஸோ குடும்பத்தை நல்லா பார்த்துக்க கொண்டு இருந்திருக்கிறாரு.
மனைவிக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, தாய் தந்தைக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா தீ குளிச்சா பிழைக்க மாட்டாங்க, நான் செத்து போயிடுவேன். அதனால என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய மனைவி எல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய மகன்களும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து ஆடியோ பதிவு வெளியிட்டிருக்கிறாரு. அதோட இவர் வந்து இந்து வெறிய ஊட்டுகின்றார் என்றுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நண்பர்கள் இஸ்லாமியர் இருக்காங்க, நான் படிக்கும் போதும் இஸ்லாமியர் இருந்திருக்கிறாங்க. மலை மேல தீபம் ஏற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனா திமுக அரசாங்கம் தான் திட்டமிட்டு வந்து ஒரு மத பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தீபத்தை ஏற்றவே இல்லை. எந்த இஸ்லாமியர் தடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார். ஒரு இந்துவா இருந்து இந்த கார்த்திகை தீபமானது நம்ம மலையில ஏத்தாம போனது எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றுவது மதுரைக்கு பெருமை, சிறுமையெல்லாம் கிடையாது. அது இந்த அரசாங்கமானது உணர்ந்து கொள்ளவே இல்லை. இஸ்லாமியர்கள்லாம் வந்து பார்த்தா எதிர்ப்பு தெரிவிக்கவே மாட்டாங்க. திருவண்ணாமலை மலையில எப்படிலாம் தீபம் ஏத்துறாங்க, எவ்வளவு நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. ஏன் நம்ம மலை மீது வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடாதா? மலை மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்கா இருக்குது, ஒரு அமைதியான இடம், புராதனமான அந்த இடத்துல நம்ம தீபம் ஏற்ற போறது இல்லை. நம்ம இடத்துல நம்ம தீபம் ஏற்ற போறோம், அதெல்லாம் யாரும் பிரச்சனைக்கு வர போறது இல்லை. ஆனா தீபம் ஏத்தல பாருங்க, ரொம்ப வருத்தமா இருக்குது. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தீ குளித்து இறக்க போறேன். நான் இறந்து விட்ட பிறகாவது 2026 புது ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா அவங்க தீபம் ஏற்ற சொல்லுங்க. நான் தீபம் ஏற்ற சொல்லி நான் தீபமாய் எரிகின்றேன் பெரியார் சிலைக்கு முன்பாக என்று சொல்லிட்டு போலீஸ் பூத்துக்குள்ள போயிட்டு தன்னை தீக்கு இரையாக்கி கொண்டிருக்கின்றார். பாருங்க, நல்ல மனுஷன் தெளிவான சிந்தனையுடன் தான் போய் தீ குளிச்சிருப்பது போல தெரியுது. இவங்க பசங்களுக்கு மன அழுத்தம் வந்துருமா, கவுன்சிலிங் கொடுக்கணுமா? முதல்ல இந்த பூர்ண சந்திரனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இருந்திருக்குது. முதல்ல அவனுக்கு தான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கணும். 3 ஆடியோக்களை வந்து பாத்தீங்கன்னா பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இவன் இறந்து விட்ட பிறகுதான் அந்த ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. இந்த ஆடியோவை அனுப்பின அடுத்த நொடியே தனக்குள்ள தீ வச்சுக்கிட்டாரா, இல்ல ஆடியோ அனுப்பி ரொம்ப நேரம் பொறுத்து உடலுக்குள்ள தீ வச்சுக்கிட்டாரா, இந்த ஆடியோலாம் நண்பர்கிட்ட போன பிறகு பூர்ணச்சந்திரனை தேடணும் என்பதற்காக தேடினாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பூர்ணச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் உயிரிழந்து விட்டார். உண்மையா இந்துக்கள் இடத்துல பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றாம விடாப்பிடியாக இருந்ததுனால தான் பூர்ணச்சந்திரன் வந்து உயிரிழந்துட்டான் அப்படின்னு நல்லா தெரியுது. ரெண்டாவது, தற்கொலை ஒரு எதுக்கும் தீர்வில்லை அப்படின்னு இந்துக்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் சரி, சமூக வலைதள வாசிகளும் சரி, உனக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது, போராட்டம் செய்வதற்கு பல்வேறுபட்ட வழிகள் இருக்குது. ஆனா தீ குளிப்பதோ இல்ல தன் உயிரை மாற்றிக்கொள்வதோ தற்கொலை முடிவெடுப்பதோ வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்தினுடைய ஒரு வடிவமே கிடையாது, கோழைகள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு சமூக வலைதள வாசிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கொலையை ஆதரிக்கல. அதனால இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்ற திமுகவை அடிப்பணை வைப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம நயினார் நாகேந்திரன் கூட வந்து பாத்தீங்கன்னா தீபமாய் எரிந்த பூர்ணச்சந்திரனுடைய தியாகத்தை பாராட்டியும் திமுக அரசாங்கத்தை கண்டித்தும் வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அவருடைய சொல்றாரு, நீதிமன்றத்தில் நம்ம கடைசி வரைக்கும் போராடுவோம், நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நாம வெற்றி பெற போறோம். புரியுதா? இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கோழைகள் கிடையாது. ஒருத்தன் பீரங்கியை காட்டி நம்மளை கொண்டுலாம் நினைச்சான், சில பேர் வரியை போட்டு மதம் மாத்திடலாம்னு நினைச்சான், சில பேர் வாள் எடுத்துக்கொண்டு வந்து நம்மளை மதம் மாத்தலாம்னு நினைச்சான். இப்படி எவனாலையும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா மதம் மாற்ற முடியல. அப்படி பெரிய அடக்குமுறையெல்லாம் ஆளாகி நாமெல்லாம் இன்னைக்கு இந்துக்களா பெருமையா களத்தில் நிற்கிறோம், எதற்குமே பயப்படாம. இப்படி வீர பரம்பரை இருக்கக்கூடிய இந்துக்களை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக தற்கொலை செய்வது கோழை இல்லையா? இது இந்துக்களையே வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குது, இல்ல இந்துக்கள் என்றால் கோழைகள் என்று அடையாளப்படுத்துற மாதிரி இருக்குது. அதனால எந்த ஒரு இந்துவும் வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றல் என்பதற்காக தற்கொலை முடிவை எடுக்கவே கூடாது. அது ரொம்ப தப்பு. முதிர்ச்சி இல்லை, பக்குவம் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டாங்க அப்படின்னு எது சொன்னாலும் சரி, இந்த மரணத்துக்கு பின்னாடி திமுக இருக்குது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. அதோட நமக்கு எதிராக இந்த பூர்ணச்சந்திரன் மரணமானது பெரிய வடிவம் எடுத்து விடக் கூடாது என்று திமுக பயந்துதான் போயிருக்கிறது. இரண்டாவது, பூர்ணச்சந்திரனுடைய உடலுக்கு பாஜக மாநில தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. உடற்கூறு ஆய்வு பூர்ணச்சந்திரன் உடலானது செய்யப்பட்டிருக்குது, முழுவதும் வீடியோகிராஃபி செய்திருக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பூர்ணச்சந்திரனுடைய மரணத்துக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டலான்னு பார்த்திருக்காங்க. அதற்கு வந்து பார்த்தா இடம் கொடுக்கவில்லை. உடற்கூறு ஆய்வு செய்து பிறகு அந்த உடலானது வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையை அடக்கம் செய்வதற்காக ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ரெண்டாவது, பூர்ணச்சந்திரன் மரணத்துக்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பூர்ணச்சந்திரன் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கொடுக்கணும், 1 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. பூர்ணச்சந்திரனுடைய மனைவிக்கு பல்வேறுபட்ட அமைப்புகள் இன்னும் காசு கொடுக்க தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்துக்கள் ஒட்டுமொத்த பேரும் தீ குளித்தா கூட திமுக திருந்த போகிறது கிடையாது. அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களும் தற்கொலை செய்து கொண்டாலும் சரி திருப்பரங்குன்ற மலை மீது தீப ஏற்ற போறது கிடையாது. இந்துக்களாக பிறந்ததுனால ஒரு தியாக மனப்பான்மை விட்டு கொடுத்து தான் வாழ்ந்தாக வேண்டும். அதுக்கு தயாராக இருக்கிறவங்க நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடலாம். இல்லப்பா மாற்றம் வந்தா இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு மலர்ச்சி வரும், ஒரு நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாற்றி போடலாம். எல்லாமே வாக்குல தான் இருக்குது. இது நான் சொல்லல, அண்ணாமலை சொன்னார். மொத்தத்தில் இன்னைக்கு தமிழகமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணச்சந்திரனுடைய மரணத்தை எண்ணி வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு வீர வணக்கமும் ஒரு அஞ்சலியும் இரங்கலும் நாமளும் தெரிவித்துக் கொள்வோம்.